Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நியூ மாடல்ல இந்த சாக்லேட் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இது என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டுருக்கேன். இந்த கைப்பிடி பூஜை கூடைங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த நியூ மாடல் பூஜை கூடைக்கான வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உள் ஒயர் எடுத்துக்கலாம். நான் 4 அடியில 2 ரோஸ் கலர் ஒயர் வந்து எடுத்துர்க்கேன். இப்போ இந்த ஒயரை கூடையில எந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்டில் வரணுமோ அந்த இடத்துல சொருகி விட்டுக்கலாம். ஒயரை சொருகிட்டு இந்த 4 ஒயரையும் நம்ம ஈவனா வெச்சுக்கலாம். இப்போ நம்ம உள் ஒயரை வந்து சொருகிட்டோம். அடுத்ததா நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரா பாத்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் ஒயர் வந்து எடுத்துர்க்கேன். 20 அடியில ஒரு ஒயர் வந்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயரையும் நம்ம அதே மாதிரியே சொருகி விட்டுக்கலாம். சொருகிட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் ஈவனா வெச்சுக்கோங்க. நம்ம ப்ளூ கலர் ஒயர் 20 அடி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 10 அடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 10 அடியும் வந்திருக்கும். இப்போ நம்ம ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கத்துலேயும் ப்ளூ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இந்த ரோஸ் கலர் ஒயரை நான் சுற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிக்கணும். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் அதே மாதிரியே சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு உள் பக்கமாக அந்த ஒயரை தள்ளி விடுங்க. தள்ளிட்டு இப்போ இந்த 2 பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரையும் நம்ம இன்ட்டு ஷேப்பில் வைக்க போகிறோம். பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் நான் வந்து இன்ட்டு ஷேப்பில் வைக்கிறேன். ஸோ அப்படி வைக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் போயிடும். இந்த மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வச்சுட்டு இப்போ என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை நம்ம கீழ்ப்பக்கமாக கொண்டு வரணும். கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த இன்ட்டு ஷேப்புக்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த கேப் வழியாக மேல் பக்கம் எடுக்கணும். பாருங்கள், இந்த ஒயரை நான் கீழ்ப்பக்கமாக கொண்டு வரேன். கொண்டு வந்து அந்த இன்ட்டு ஷேப்புக்கு மேலே இருக்கிற கேப்பில் நான் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வெளியே எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை இந்த மாதிரி லூஸாக வச்சுக்கோங்க. மீண்டும் நம்ம இந்த வழியாக ஒயரை வந்து மேலே எடுக்கணும். இப்போ நம்ம மேலே எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை இந்த 2 ரோஸ் கலர் ஒயருக்கும் நடுவில் போட்டு இந்த ஹோல் வழியாக நம்ம மேலே எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம மேலே இருக்கிற இந்த ஒயரை இந்த 2 ரோஸ் கலர் ஒயருக்கும் நடுவில் போடுறேன். போட்டு இந்த ஹோல் வழியாக நம்ம மேலே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நாட் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடலாம். பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த இன்ட்டு ஷேப்புக்கு மேலே இருக்குது பாருங்கள், அந்த கேப் வழியாக மேல் பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை லூஸாக வந்து விடுங்க. நம்ம மேலே எடுத்த ஒயரை இந்த மாதிரி லூஸாக விட்டுட்டு அந்த ஒயரை இந்த 2 ரோஸ் கலர் ஒயருக்கும் நடுவில் போட்டு நம்ம லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹோல் வழியாக மேலே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஒரு 2-3 வாட்டி இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒயரை டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டைட் பண்ணிவிட்டு நான் மேல் பக்கமாக தள்ளி விட்டுறேன். இப்போ நம்ம ஒரு சாக்லேட் நாட் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்த நாட் போடலாம். பாருங்கள், மீண்டும் அதே மாதிரியே இந்த 2 ஒயரையும் நான் இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வந்துடும். பாருங்கள், இப்போ இன்ட்டு ஷேப்பில் வச்சாச்சு.
அடுத்ததாக இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த இன்ட்டு ஷேப்புக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த கேப் வழியாக நம்ம மேல் பக்கம் கொண்டு வரணும். பாருங்கள், இந்த ஒயரை மடித்து நான் இந்த இன்ட்டு ஷேப்புக்கு மேலே இருக்கிற கேப்பில் நான் வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ வெளியே எடுத்த ஒயரை லூஸாக இந்த மாதிரி வச்சுருங்க. அந்த வழியாக தான் இப்போ இந்த ஒயரை நம்ம மேலே எடுக்க போகிறோம். இப்போ மேலே கொண்டு வந்த ஒயரை இந்த 2 ரோஸ் கலர் ஒயருக்கும் நடுவில் கீழ்ப்பக்கமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஹோல் வழியாக மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடலாம். பாருங்கள், இந்த ஒயரையும் அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை இந்த இன்ட்டு ஷேப்புக்கு மேலே இருக்கிற கேப்பில் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஒயரை இந்த மாதிரி லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற ஒயரை இந்த 2 ரோஸ் கலர் ஒயருக்கும் நடுவில் போட்டு இந்த ஹோல் வழியாக மேலே கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இப்போ நம்ம 2 நாட் வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 3வது நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மீண்டும் இந்த 2 ப்ளூ கலர் ஒயரையும் இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கலாம். இப்போது என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த இன்ட்டு ஷேப்புக்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த கேப் வழியாக மேலே கொண்டு வரலாம். பாருங்கள், இந்த ஒயரை இந்த மாதிரி மேல் பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ மேலே எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிங்க. லூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்த ஒயரை இந்த 2 ரோஸ் கலர் ஒயருக்கும் நடுவில் கீழே போட்டு இந்த ஹோல் வழியாக மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை அதே மாதிரியே கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த இன்ட்டு ஷேப்புக்கு மேலே இருக்கிற கேப் வழியாக நம்ம மேலே எடுத்துக்கலாம். இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்த ஒயரை இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிங்க. லூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஒயரை இந்த 2 ரோஸ் கலர் ஒயருக்கும் நடுவில் போட்டு இந்த ஹோல் வழியாக மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டே வரணும். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க.
பாருங்கள் ஹேண்டில் போட்டதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த ஹேண்டிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல் பக்கம் டைட் பண்ணால் இந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து சின்னதாக தெரியும். அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி லூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ இதுவும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இதை டைட் பண்ணியும் போடலாம், இல்லைனா இதை மாதிரி லூஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லூஸாக போட்டால் நடுவில் இருக்கிற அந்த கேப் வந்து பெருசாக தெரியும். இப்போ நான் மீண்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 ப்ளூ கலர் ஒயரையும் இன்ட்டு ஷேப்பில் வச்சுடுங்க. வச்சுட்டு என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ஒயரை நான் கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த இன்ட்டு ஷேப்புக்கு மேலே இருக்கிற கேப் வழியாக நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த ஒயரை லூஸ் பண்ணிக்கிங்க. லூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த ஒயரை இந்த 2 ரோஸ் கலர் ஒயருக்கும் நடுவில் போட்டு இந்த ஹோல் வழியாக மேலே எடுத்துக்கலாம். பாருங்கள் நடுவில் கொண்டு வந்து இந்த ஹோல் வழியாக நான் மேலே எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரும், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த இன்ட்டு ஷேப்புக்கு மேலே இருக்கிற கேப் வழியாக நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஒயரை லூஸ் பண்ணிக்கங்க. லூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஒயரை இந்த 2 ரோஸ் கலர் ஒயருக்கும் நடுவில் போட்டு இந்த ஹோல் வழியாக மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். உங்களுக்கு இந்த கைப்பிடி நீளமாக வேணும்னா உள் ஒயரை 5 அடியாகவும் இந்த ரன்னிங் ஒயரை 30 அடியாகவும் எடுத்துக்கோங்க. நீங்கள் 30 அடி எடுக்கும்போது 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா 15 அடி வந்து இந்த ரன்னிங் ஒயர் வரும். பாருங்கள் இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஒயரை நம்ம உள் பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ நான் உள் ஒயரை சொருகிட்டேன். அடுத்து இந்த ப்ளூ கலர் ஒயரையும் சொருகி விட்டுக்கலாம். சொருகிட்டு இப்போ இந்த எல்லா ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். நான் சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ உள்பக்கம் விட்ட எல்லா ஒயரையும் நான் சொருகி முடிச்சிட்டேன். அடுத்ததான் இந்த கைப்பிடியை நம்ம கூடையோடு சேர்த்து கட்ட போகிறோம். அதுக்காக நான் வந்து துண்டு ஒயர் எடுத்திருக்கேன். பாருங்கள் ப்ளூ கலர் துண்டு ஒயர் எடுத்து நம்ம கட்டி விட்டுக்கலாம். கட்டிட்டு இந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க.
இதே மாதிரியே 2 பக்கத்துலேயுமே நம்ம ஒயர் வச்சு கட்டணும். பாருங்கள், நான் 2 பக்கத்துலேயுமே ஒயரை கட்டிட்டேன். இப்போ நம்மளுடைய ஹேண்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.